எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆரம்பத்துல இந்த வல்லமை குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி கவலையோட இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்களா? ஆரம்பத்துல ஏசப்பா என் கூட பேசினாரு, அநேக காரியத்துல என்னோட இடப்பட்டாரு. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை நான் தேட முடியல, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன். ஆரம்ப நாட்களை நான் ஜெபிச்ச அற்புதம் நடக்கும், அதுபோல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. அதுபோல நான் தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்த ஆரம்ப நாட்கள்ல இன்னைக்கு என்னால காத்திருக்க முடியல. ஏதோ ஒரு விதத்துல நான் இன்னைக்கு தடையா இருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கேன்னு சொல்லி நீங்க கவலையோட இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு பாருங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனம், எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எலும்பு எலும்பு அப்படின்னா நீ இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், துவண்டு போயிருக்கலாம். கர்த்தர் என்ன கைவிட்டாரு, கர்த்தர் என் கூட பேச மாட்டாரு, ஒருவேளை அவர் என்னை விட்டு தூரமா போயிட்டாருன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ எலும்பு எலும்பு, இனிமேல் திரும்ப எலும்பு. ஒருவேளை நீ செய்த பாவத்து நிமித்தம், அக்கிரமத்தை நிமித்தம் சில நாள் உன்னை விட்டு நான் கடந்து போயிருக்கலாம், ஒருவேளை நான் மறைஞ்சிருக்கலாம். இனிமேல் நான் மறைஞ்சிருக்க மாட்டேன், நான் உன்னோட பேசுகிற தேவனா இருப்பேன். உன் வலது கையை பிடிச்சு உன்னை தூக்கி விட்டு நீ செய்கிற எல்லா காரியத்தையும் கூட இருப்பேன்னு கர்த்தர் இந்த காலை வேளையில வாக்கு பண்றாரு. இதுவரைக்கும் நீங்க சோர்ந்து வேதம் படிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யலாம், தடைப்பட்டு இருந்திருக்கலாம். அவருடைய மகிமை உங்களுக்குள்ள தடைப்பட்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தரை நம்ம முழுவதுமாய் தரிசிக்க முடியாம இருந்திருக்கலாம், பிரசனம் குறைஞ்சு போய் இருந்திருக்கலாம். இந்த காலை வேளை எல்லாவற்றையும் நீங்க என்ன செஞ்சிருங்க, தூக்கி போட்டுட்டு தேவ சமூகத்துல உங்க பாவத்தை அறிக்கையிட்டு திரும்பவும் புது பலனோட எழும்புங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் இந்த கடைசி காலத்துல என்னுடைய அன்பு தங்கச்சி, என்னுடைய அன்பு தம்பி, ஊழியக்கார பிள்ளைகள், அதுபோல தேவனுடைய பிள்ளைகள், ஏசப்பாவை அறிஞ்ச பிள்ளைகள், அறியாத யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 52:1 கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு என்ன செய்யறாரு, வாக்கு பண்றாரு. திரும்பவும் எழும்புமா, கட்டுகள் உடைக்கப்படட்டும், அந்தகார சங்கிலிகள் முறிக்கப்படட்டும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் விளையேற பெற்றது, உன் மேல கர்த்தர் வச்சிருக்க கிருபை விளையேற பெற்றது. நீ ஒருபோலும் சோர்ந்து போகிறவர் அல்ல, மற்ற சோர்ந்து இருக்கிறவங்களை பலப்படுத்தத்தான் கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த கடைசி காலத்துல பயன்படுத்த போறாரு. இதுவரைக்கும் நடந்ததை விட்டுருங்க. இனிமேல் கர்த்தரோட எப்படி உறவாடணும், எந்தெந்த காரியத்தை விட்டு விலகணும், கர்த்தருக்கு முன்னாடி நான் எதுல ஆயத்தமா இருக்கோம்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. கர்த்தர் மறந்துட்டான்னு சொல்லாதீங்க, கர்த்தர் மறக்கல, நாம விட்டு போயிட்டோம். திரும்பவும் வாங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. கர்த்தர் ஒருபோதும் யாரையும் கைவிடுறதில்ல. நம்முடைய சோர்ந்து போன பலத்தை திரும்பவும் புதிதாக்குங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.